வீட்லேயே ரொம்ப ஹெல்தியாக ப்ரௌன் பிரெட் வெறும் கோதுமை மாவு மட்டுமே சேர்த்து செஞ்ச ஒரு பிரெட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் வார்ம் வாட்டர், அதோட 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வச்சுடுங்க. நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ 3 கப் கோதுமாவில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேட் பண்ண வச்ச ஈஸ்ட், அப்புறம் 1/4 கப் மில்க், காய்ச்சி ஆற வச்ச பால், இது எல்லாத்தையும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் சாஃப்டான பட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் எனக்கு தண்ணி கம்மியாக பட்டது, அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். கையில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணணும். நம்ம மாவு எந்த அளவுக்கு நீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரெட் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது ஒரு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்ச பவுலில் வச்சுட்டு 1 ஹவருக்கு ப்ரூஃபிங் விட்டுடுறேன். 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவ் அப்படியே ரைஸ் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் கவுண்டர் டாப்பில் ட்ரை மாவு தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு எடுத்து நல்லா ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட டின் எந்த சைஸில் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இப்படி இருக்கும். இதை நல்லா பிஞ்ச் பண்ணி லாக் பண்ணி விட்டுடுங்க அந்த மாவை. இப்போ க்ரீஸ் பண்ணி வச்சிருக்க டின்ல வந்துட்டு இந்த மாவை வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 40 மினிட்ஸ் ப்ரூஃப் பண்ணி விட்டுடுங்க. 40 மினிட்ஸ் நல்லா ரைஸ் ஆகிடும். இந்த பிரெட்டுக்கு மேலே ஹார்டாகாமல் இருக்கும். இந்த மாதிரி பால் எடுத்து நல்லா தடவி விட்டுடணும். அதுக்கு மேலே நான் கொஞ்சம் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, ரோல்டு ஓட்ஸ் போட்டுடுறேன். இதை வந்து 170 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் இந்த பிரெட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நல்லா பட்டர் தடவி விட்டுடுங்க ஹாட்டாக இருக்கும் போது. அதுக்கப்புறம் நல்லா ஆறிட்டு அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரௌன் பிரெட் வீட்டிலே ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.